ஏர் இண்டியா விமானம் விபத்துக்கு உள்ளாயிடுச்சு. ஸோ இந்த விபத்துக்கான முக்கிய காரணமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, பேர்ட் ஸ்ட்ரைக், பறவைகள் இடித்ததுனால தான் இந்த விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது. நேற்று கூட ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த விமானம் விபத்துக்குள்ளாச்சுல. ஸோ அந்த நேரத்தில் ஒரு வீடியோ லீக் ஆகுது. அந்த விமானம் கிராஷ் ஆகக்கூடிய அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன்று லீக் ஆகுது. ஸோ இந்த வீடியோ எடுத்தது யார் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்திருக்கான். ஸோ இந்த பையன் இந்த வீடியோ எடுத்து இந்த வீடியோ சோஷியல் மீடியா லீக் பண்ணதுனால ஸோ இந்த பையனை நேற்று கைது பண்ணியிருக்காங்க. ஏடா ஒரு வீடியோவை எடுத்து வெளியிடுறான் அப்படின்னா அதுக்கு எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பையன் நேற்று எடுத்தால அந்த வீடியோ, அதாவது அந்த விபத்தான அன்னைக்கு எடுத்தால. ஸோ அப்படி எடுக்கும்போது அவன் நின்றுட்டு இருந்த ஆங்கிள், அந்த ஆங்கிள் தான் மிக முக்கியமாக பேசப்படுது. அந்த பையன் அங்கேருந்து எடுக்கிறான் அப்படின்றப்போ ஸோ அந்த விமானத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த பையன் அந்த வீடியோவில் கரெக்டாக ஷூட் பண்ணியிருக்கா அப்படின்றனால தான் இந்த பையனை தொக்கா தூக்கியிருக்காங்க. அப்படி என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த விமானம் விபத்துக்குள்ளாக போகக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அப்படி கிராஸ் ஆகி போகக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த விமானத்திலிருந்து ஒரு சின்னது ஒரு மாறுபாடு தெரிஞ்சிருக்கு. அந்த விமானத்திலிருந்து ஒரு ரேட் வெளியே வந்திருக்கு. ரேட் அப்படின்னா எலி கிடையாது. ஸோ ஒரு காத்தாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, விண்டு மில் பார்த்துருப்பீங்க, காற்றாலைகள் பார்த்துருப்பீங்க. பெரிய இறக்கைகள் சுற்றும். அது எதுக்கு அப்படின்னா, வரக்கூடிய அந்த காற்றினுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இறக்கைகள் சுற்றி அதிலிருந்து ஜென்ரேட்டர், பவர் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஜென்ரேட்டர் மூலியமாக பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்லேயும் இருக்குது. இப்போ ஃப்ளைட் போயிட்டுருக்கு, நடுவானத்தில் போயிட்டுருக்கு. திடீர்னு ஃபியூல் காலி ஆயிடுது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்றப்போ ஸோ அந்த நேரத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை தீர்வு பண்ணுறதுக்காக, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் தான் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எந்த சிஸ்டமே ஒர்க் ஆகலை, உள்ளே இருக்கக்கூடிய எந்த ஏரியாவுமே ஒர்க் ஆகலை அப்படின்றப்ப இந்த ஒரு சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். இந்த இறக்கைகள் வெளியே வரும். அந்த காற்று ஆலை போல் இருக்கக்கூடிய அந்த இறக்கைகள் வெளியே காற்று சுற்ற ஆரம்பித்து உடனே என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கிரியேட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா உள்ள மெயினுக்கு அனுப்பும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு விஷயத்தை டிசைன் பண்ணிருக்காங்க. அதாவது எதுவுமே ஒர்க் ஆகலை, எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த பையன் எடுத்து வெளியிட்ட அந்த வீடியோவில் அந்த ரேட் அப்படின்றது வெளியே வந்திருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த பையன் கரெக்டாக ஷூட் பண்ணியிருக்கான்றனால இந்த பையனை தூக்கி விசாரித்தாங்க. ஸோ இப்படி விசாரிக்கக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த பையன் யதார்த்தமாக தான் எடுத்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ஆனால் அந்த விமானத்தில் எந்த ஒரு சிஸ்டமே ஒர்க் ஆகலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக தெரிய வருது. ஸோ அந்த ஃப்ளைட் கீழே லேண்ட் ஆக போகுது, இடிக்க போகுது, கிராஷ் ஆக போகுது அப்படின்ற ஒரு நேரத்தில் உள்ளே இருக்கக்கூடிய எந்த சிஸ்டம் 2 இன்ஜினுமே ஒர்க் ஆகலை. அதனால தான் இந்த ரேட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்திருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று தெரிய வந்திருக்கு. ஒரு பறவை நினச்சா ஒரு பெரிய ஏர்க்ராஃப்டை ஈஸியாக கிராஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கிராஸ் பண்ண முடியும். இதற்கு முன்னாடி வரலாறுகளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு பேர்டு அடித்ததுனால ஒரு ஃப்ளைட்டே டேமேஜ் ஆகி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த பேனலுமே டேமேஜ் ஆகி அந்த ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா கீழே டேக் டவுன்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள், நிறைய இதை விட இன்னும் உச்சத்துக்கு போயிருக்கு. என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு பேர்டு அடித்ததுனால அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸ் ஒர்க் ஆகிறதுனால எப்படியோன்னு இந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அந்த விமானத்தை போய் கடல்லலாம் தரையிறக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த பறவைகள் பயங்கரமான சேட்டைகள்லாம் பண்ணோம். ஏன்னாடி இம்மா தூண்டு இருக்குது அந்த பறவை, இம்மா தூண்டு இருக்கக்கூடிய அந்த பறவை அடிக்கிறதுனால ஒரு விமானம் இந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகும். எப்படின்னா ஒரு விமானம் எந்த அளவுக்கு ஸ்பீடில் போகும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா மேக்ஸ் ஸ்பீடில் சொல்லணும் அப்படின்னா 1ல் போகுது, 0.85லேருந்து 1 வரைக்கும் போகும் பேசஞ்சர் விமானம்லாம். மேக்கில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஸ்பீடில் சொல்லணும் அப்படின்னா ஒரு விமானம் நார்மலாக 875 km/h அப்படின்ற ஒரு வேகத்தில் போகுதுன்றப்ப ஸோ அந்த விமானம் வேகமாக போயிட்டு டக்குன்னு குறுக்கில் ஒரு கல் கட்டி, ஒரு கல் கூட இல்லை, ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பொட்டலத்தை கட்டி வைக்கிறோம் அப்படின்னா கூட அது அடிச்சுது அப்படின்னா இது வர வேகத்துக்கு அதில் போய் தட்டுச்சு அப்படின்னா ஸோ அது ஒரு பெரிய கல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டை ஏற்படுத்தும். அதனால் அது அடித்த உடனே பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேலே போட்டாலும் கிளாஸ் கண்டிப்பாக நொறுக்கிறோம். இதே அந்த அலுமினியம் பாடி மேலே, அதாவது ஏர்பிளைனுடைய அந்த பாடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அலுமினியத்தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி அடித்த உடனே அந்த ஒட்டுமொத்த அலுமினியம் பேனலுமே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சின்ன பறவையால் பெரிய அளவிலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதனால தான் எல்லாருமே இந்த பேர்ட் ஸ்ட்ரைக் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விமானத்துடைய விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அஃபிஷியலாக இதுதான் சொல்லிட்டு சொல்ல முடியல. பிளாக் பாக்ஸ் கிடச்சிது. பிளாக் பாக்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கலாம். ஆனால் அந்த உண்மை விஷயங்கள் என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி உள்ளே இருந்த அந்த
இவங்க இருந்தாங்கள்ல அந்த ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போனாங்களே, ஸோ அவங்களும் வந்து ஒரு சில விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த கனெக்ஷன் கட் ஆகக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அவங்க இந்த ஒரு விஷயத்தை சொன்னதாக வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி எந்த சிஸ்டமுமே வந்து ஒர்க் ஆகலை, நம்ம வந்து கீழே விழ போகிறோம், எல்லோரும் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற ஒரு சில வார்த்தைகள் வந்து சொன்னதாகவும் வந்து சொல்கிறாங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்ன அப்படின்னா, உள்ள எந்த சிஸ்டமே வந்து ஒர்க் ஆகலை, அவங்களால இதுக்கு மேலே வந்து பறக்க முடியாது அப்படின்ற கட்டம் வந்த பிறகு தான் அவங்க வந்து கீழே வந்து விழுந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையாக இருக்குது. பட் இதற்கான உண்மை காரணம் என்னன்னு சொல்லிட்டு இனிமேலுக்கு வரக்கூடிய நாட்களில் தான் நமக்கு தெரிய வரும்.